ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ அருமையான ஒரு 50 சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 50 சென்ட்னா ½ ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, அரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், இது சவுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, ஈஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. இது வந்து கிரீன் வில்லேஜ் லேஅவுட்னு சொல்லுவாங்க. இந்த மகாபலிபுரம் தாண்டி வெங்கப்பாக்கம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் இருக்குது. இப்போ அசோக் நந்தவனம் லேஅவுட் போட்டிருப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 700 மீட்டர்ஸ். அசோக் நந்தவனம் பார்த்தீங்கன்னா 2.25 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 விற்கிறாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கே ஈஸியாக இருந்து 700 மீட்டர்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஒரு சவுத்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் ப்ராப்பர்ட்டி. அதுவும் கருங்கல் காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அங்கங்கே, அதுக்கு ஒரு நம்ம டச்சப் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபார்ம் லேண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டெவலப்மெண்ட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டே இருக்குங்க. மகாபலிபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். 10 to 15 நிமிஷம் கூட ஆகாது இங்கே வரத்துக்கு. ஆமாம், நல்ல ப்ராப்பர்ட்டி சார் இது. இது மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 75 lakhs கேட்குறாங்க. அரை ஏக்கர் அப்படியே 75 lakhs கேட்குறாங்க. சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. ஆமாம், நல்ல ப்ராப்பர்ட்டி சார். பாருங்கள், பார்த்துட்டு தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எதுவுமே கம்மி ரேட்டில் கிடைக்காது. அதுவும் நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டி. இது இங்கே கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். அதே என்ட்ரன்ஸ் கேட் இருக்குல்ல, அந்த கேட்டாண்ட கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. மீதி எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேக்கு மரம் மேலே இருக்குது. தேக்குங்கன்று 20 தேக்கு மரம்லாம் இருக்குது. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி தான். பவுண்ட்ரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு மாதிரி வச்சு நல்லா டெவலப் பண்ணி வீடுங்களாம் கட்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி சார் இது. ரேட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே அரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, அப்படியே 75 lakhs சொல்கிறாங்க. நம்ம நெகோஷியபிள் இருக்குது சின்னதாக, ஏன்னா பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். அருமையான ப்ராப்பர்ட்டி சார், மிஸ் பண்ணாதீங்க. ஆமாம், ஏன்னா ஒரு காம்பவுண்ட் போட்டு இன்றைக்கி செலவு பண்ணி இந்த காம்பவுண்ட் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தா இப்போ 10 லட்ச ரூபா ஆகும். 10 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆகும். 10 லட்ச ரூபா ஆகும் காம்பவுண்ட் போடுறதுக்கு. நீங்கள் கொஞ்சோண்டு டச்சப் போடுறது, அதை சின்னதாக பழசாக ஒரு வாட்ச்மேன் ரூம் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க. அதெல்லாம் டேமேஜ், எல்லாம் டெமாலிஷ் பண்ணி கிடச்ச வேண்டியது தான். அருமையான ப்ராப்பர்ட்டி தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ரெசார்ட் வைக்கிறதுக்கோ இல்லை கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி இது. கரெக்டாக ஈஸியாக ரோட்லேருந்து 700 மீட்ரு தான் தள்ளி இருக்குது. இதை தாண்டி தான் அசோக் நந்தவன் லேஅவுட் போட்டுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1250 ரூபா வைக்கிறாங்க. இது அதுக்கு முன்னாடியே இருக்குது இது. ஆமாம், அருமையான ப்ராப்பர்ட்டி சார். கொஞ்சம் ரோடு வரவில்லை, மண் ரோடு தான். அந்த கார் நிற்கிது பாருங்கள், அது வரைக்கும் ரோடு கொஞ்சம் இது வரைக்கும் நல்லாயிருக்கு. நம்ம ஒரு 2 ஃப்ளாட் வரைக்கும் கொஞ்சம் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி ரோடை வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது, அதனால் நம்ம அதை பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு தேவைன்னா கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.